வணக்கம். இப்போ வந்து பேஸ் ஸ்பெல்லர் ரிலே வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த நார்மல் ரிலே வச்சு தான் பேஸ் ஸ்பெல்லர் வயரிங் கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த நார்மல் ரிலேயில் வந்து 3 ரிலே எடுத்துக்குங்க. இந்த நார்மல் ரிலே இது நார்மல் ரிலேயில் வந்து 3 ரிலே எடுத்துக்குங்க. ஒரு கான்டாக்டர் ஒன்று, மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு செலக்ட் சுவிட்ச், ஒரு ஓவர்லோடு ஒன்று, ஒரு சிங்கிள் போல் எம்சிபி ஒன்று. இப்போ வந்து வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். பிரேக்கர்லேருந்து ரெட் பேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரிலேவோட A1ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து எல்லோ பேஸ் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ரிலேவோட A1ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ப்ளூ பேஸ் எடுத்து வந்து ஒரு ரிலேவோட A1ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ 3 ரிலேக்கு வந்து பேஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ரெட் பேஸுக்கு வந்து ஒரு ரிலேவோட A1க்கும், ரெட் பேஸ் வந்து ஒரு ரிலேவோட A1க்கும், எல்லோ பேஸ் வந்து செகண்ட் ரிலேவோட A1க்கும், மூணாவது ப்ளூ பேஸுக்கு வந்து ரிலேவோட A1க்கு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இந்த 3 ரிலேக்கு வந்து நியூட்ரலை வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா ரெட் பேஸ்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து சிங்கிள் போல் எம்சிபிக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட்டை எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95 என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95 என்சியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஓவர்லோடு 96 என்சிலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து 96 என்சிலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேவோட காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ரிலேவோட என்ஓலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ரிலேவோட காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து செகண்ட் ரிலேவோட என்ஓ பாயிண்ட் எடுத்து வந்து மூணாவது ரிலேவோட காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. மூணாவது ரிலேவோட என்ஓலேருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற செலக்ட் சுவிட்சில் வந்து நம்ம இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட்டை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து A1ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த கான்டாக்டரோட A2 வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பேஸ் வந்து இந்த ரிலே வந்து ஆன் பண்ணிருச்சு. ரிலே A1க்கு வந்து பவர் வந்தோடனே இந்த ரிலே வந்து ஆன் ஆயிருச்சு. அப்போ அந்த ரிலேவோட காமன் R1 ரிலேவோட காமன் வந்து NO வந்து NC ஆகி செகண்ட் ரிலேக்கு வந்து போயிடும். செகண்ட் ரிலேக்கு வந்து காமனுக்கு போயிடும். அப்போ அந்த செகண்ட் ரிலே எல்லோ பேஸ் வந்து A1க்கு பவர் வந்தோடனே R2 ரிலே வந்து ஆன் ஆயிரும். இந்த செகண்ட் ரிலே வந்து ஆன் ஆயிரும். அப்போ செகண்ட் ரிலேவோட NO வந்து NC ஆகி மூணாவது ரிலேக்கு வந்து காமனில் கனெக்ட் ஆயிரும். இந்த மூணாவது ரிலே வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா மூணாவது ரிலேவோட NO வந்து NC ஆகி டேரெக்டாக வந்து செலக்ட் சுவிட்சுக்கு போயிடும். செலக்ட் சுவிட்சிலேருந்து கான்டாக்டரோட A1க்கு வந்து கனெக்ட் ஆயிரும். இந்த 3 ரிலே வந்து சீரீஸில் தான் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால ஒரு பேஸ் வந்து கட் ஆனாலும் இந்த ரிலே வந்து வேலை செய்யாது. இந்த கான்டாக்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.